ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பேக் அப்படியே 4 மடிப்பு போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் கற்றுக்கும் போது இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். கிளாஸ் போய் நான் கற்றுக்கும் போது இப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் கற்றுக்கிட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இந்த கரை பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுங்க. அது பாதியாக தான் போடணும், ஃபுல்லாக போடக்கூடாது, பாதியாக போட்டுங்க. ஏன்னா அது ஸ்லீவுக்காக நம்ம வைக்கிறது. இந்த பாதி ப்ளவுஸ் போட்டுட்டு போதுமானு பாருங்கள். சைடுக்கு கரெக்டாக இருக்குங்களா, அப்புறம் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம அப்படியே அதை மடித்து போட்டுக்கலாம். இந்த கரை பக்கம் வந்து மேலே தான் வரணும், ஃபோல்டிங் நம்ம பக்கம் வரணும். அது அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து கரை பக்கம் வந்து மேலே வரா மாதிரி போட்டுங்க. தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேலே வரா மாதிரி போட்டுங்க. கீழே வந்து அப் அண்ட் டவுனாக ப்ளவுஸ் இருக்கிறதுனால நம்ம அங்கே ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட் பார்த்து கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்படி உங்களுக்கு எவ்வளோ வந்து கீழே மடித்து அடிக்கணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு இவங்க வந்து இடுப்பு ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 இன்ச்சு நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே கரெக்டாக மேலே போட்டு இடுப்பு நம்ம மேலே ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கோடில் தான் வைக்கணும், கீழே இருக்க கோடில் வைக்கக்கூடாது. அப்படியே போட்டு கரெக்டாக ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக பிடிச்சி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டே பண்ணுங்கள். 2 கோடெலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே பண்ணிவிடுங்க. பாருங்கள், 1/4 இன்ச்சு விட்டு நான் அப்படியே பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு பக்கத்தை மட்டும் ப்ளவுஸ் எடுத்து இடுப்பு பக்கத்தை கரெக்டாக இழுத்து பிடிச்சி, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அங்கே பாருங்கள், தெரிஞ்சா உங்களுக்கு கரெக்டாக அங்கேயே ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டு தையலுக்காக விட்டுட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே ஒரு பக்கத்தை எடுத்து அந்த ஆமல் பகுதி அப்படியே ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இதுதான். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு எப்பவும் போல் ஒரு 3 தையல் போடுவோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதுக்காக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பேக் அப்படியே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எப்போவுமே அந்த கொக்கி பட்டியை தான் நீங்கள் வந்து பார்க்கணும், ஐப்பட்டியை பார்க்கக்கூடாது. கொக்கி பட்டியை அப்படியே நீங்கள் பிடிச்சி அப்படியே வச்சிங்கன்னா பாருங்கள், அப்படியே வச்சிங்கன்னா கிராஸாக போக அங்கே ஒரு கை ஒரு 3 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்களா, அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வருதா? ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோடு வந்து பேக்குக்கு, அதை நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க. இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுட்டு இப்போ பாருங்கள், சென்ட்ரு டாட், மெயின் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டும் ஷோல்டர் மெயினையும் கரெக்டாக பிடிச்சி அங்கே கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஐப்பட்டியாண்டை வந்து கொக்கிப்பட்டியாண்டை வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு அங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு, சைட்லேயும் நம்ம எவ்வளோ அந்த பட்டி ஏற்றிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 மார்க்கையும் அப்படியே கிராஸாக ஒன்று சேருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த ரவுண்டு எடுத்துக்கிட்டோமா, இதுதான் ஃப்ரண்ட்டு. இவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் போட்ட இடத்துல நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். மார்க் போட்ட இடத்துல அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே இருக்க பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே பேக்கையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு அந்த கீழே நம்ம அப்படியே அந்த ஷேப்பை கரெக்டாக, இது ஃப்ரண்ட்டோட ஷேப்பு, இது மாறாமல் அப்படியே கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ ஆமுல் பகுதி உங்களுக்கு அந்த கோடு ஒரு இதுவாக இருந்ததுன்னா ஒரு ஸ்கேல் போட்டு கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். பாருங்களேன், கரெக்டாக வந்துச்சிங்களா? இந்த கோடு கரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை சுற்றளவு, அது கை வந்து ஆமுல் பகுதியில் சுற்றளவு, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். நம்ம வந்து பீஸு விட்டது எல்லாமே அங்கங்கே கரெக்டாக மார்க் போட்டுங்க. சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தைக்கும் போது ஒரு அடையாளத்துக்காக. மேலே வந்து 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ எவ்வளோ பிடிக்கிறோமோ அங்கேயும் நீங்கள் ஒரு கோடு போட்டு வச்சிங்க. இதுதான். மேலே வந்து கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஷோல்டர் கட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் மடித்து அடித்தாலே போதும். அங்கே ஒரு தையல் போட்டாலே போதும், ஷோல்டர் பிடிச்சா போதும்.
இவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் எடுக்கிறது. ரொம்ப இது ஈஸியான வேலை இது. பட்டி பீஸ் வந்து இப்போ இந்த பட்டி பீஸ் பார்த்தீங்களா, அதுவே கரெக்டா இருக்கும். அதில ஏதாவது கீழ மட்டும் மடிச்சு அடிக்க கொஞ்சம் ஒட்டு போடுற மாரி இருக்கு. ஏன்னா, இவங்க துணி வந்து ரொம்ப சின்னதா தான் குடுத்துருக்காங்க. அதனால நான் இதில வந்து பட்டி பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டல. கடையில எதுனா இருந்ததுன்னா, இந்த கலர் இருந்ததுன்னா, நான் ஜாயிண்ட் பண்ணி பண்ணணும். அதுக்காக நான் இதில காட்டல. இதாங்க ஃப்ரண்ட்டு, பேக்கு இது அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த டாட்லாம் எவ்வளோல புடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே அவங்க குடுத்துருக்க அளவுலயே வச்சு, அந்த டாட் மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத பார்த்து மேல எவ்வளோ தூரம் ஏத்தியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 இன்ச்சு கரெக்ட்டானதா இருக்கும். 3 இன்ச்சுக்கு மேல ஏத்த வேண்டாம். 3 இல்ல 2 1/4 அவ்வளோதான். கரெக்ட்டா அந்த 3 இன்ச் வந்து கரெக்ட்டான அளவு தான். அந்த அளவுக்கு நீங்க ஏத்திங்க. சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 இன்ச்சு இல்ல 1 இன்ச்சு சைடு புடிக்கிறது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டியாண்ட எவ்வளோ டாட் புடிச்சிருக்காங்க. கொக்கி பட்டிய வந்து சென்டர் தான் நம்ம பார்க்கணும். சைட்லயோ, இல்ல கீழ இறக்கியோ, இல்ல மேல ஏத்தி அப்படிலாம் வைக்கக்கூடாது. அந்த 2த்துக்கும் சென்டரா சென்டரா வச்சு, அங்க வந்து ஒரு 2 1/2 இருந்தா போதும். ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த சைடுல இந்த கிராஸ்ல ஒரு டாட் போடுவோம் இல்லையா? அந்த டாட்டும் அதே மாரி நீங்க வச்சுக்கங்க. அது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இது 2த்தையும் அப்படியே 2ஆ மடிச்சு போட்டீங்கன்னா, கிராஸா மடிச்சீங்கன்னா, அங்க ஒரு மடிப்பு வரும். அத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோதான். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். 3த்துக்குமே வந்து கேப் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து 1 1/2 1 1/4 2க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல போக்கூடாது. 1 1/2 தான் கரெக்ட்டான அளவு. இது எல்லாமே மார்க் போட்டு எடுத்துக்கங்க. இதுதான் வந்து ரெடி அளவு. பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட் புடிக்கிற அளவு. இது பேக்கு, ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. பாருங்க. பேக் வந்து இவ்வளோ தூரம் மடிச்சு அடிப்போம். ஃப்ரண்ட் அப்படியே வச்சுட்டு, அங்க நம்ம ஒரு பட்டி வச்சு ஏத்திக்கலாம். இப்ப நம்ம ஸ்லீவ் பார்க்கலாமா? ஸ்லீவ் அப்படியே மடிச்சு போட்டுக்குங்க. மடிச்சு போடும்போது ஃபோல்டிங் வந்து இதில ஆப்போசிட்ல வரணும். ஓப்பன் வந்து நம்ம பக்கமா இருக்கணும். அப்படி வந்து போட்டுங்க. உங்களுக்கு வந்து எப்படி வாட்டமா இருக்கோ அப்படி போட்டுங்க. இந்த மாரி தான் வரும். இது வந்து நம்ம கரை வந்து மடிச்சு அடிக்க போறதில்ல. அதனால அப்படியே கரைய வந்து அப்படியே எம்மிங் பண்ணிக்கலாம். அதனால விட்டுருக்கேன். ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அளவு ப்ளவுஸ அப்படியே வச்சுக்கங்க. அப்படியே வச்சு ரொம்ப இழுக்காதீங்க. அத பாருங்க லூஸா இருக்கு. அத லைட்டா கொஞ்சமா இழுத்து அப்படியே வச்சு, அங்க இதான் ரெடி அளவு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு பாருங்களேன் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவு போட்டு அதே மாரி கீழேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதான் ரெடி அளவு. அது ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக. இத அப்படியே போட்டு எடுத்துட்டீங்களா? இதில நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். இந்த பாருங்க இது கொஞ்சமா தான் வளைச்சு கொடுக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால, கொஞ்சம் தான் ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் மேல ஸ்ட்ரெயிட் குடுத்து அப்படியே வளைச்சிரணும். ரொம்ப கொஞ்சம் கை பெருசா இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு 2 இன்ச்சு, 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் குடுத்து கீழ வளைக்க வேண்டியது வரும். அவ்வளோதான். இத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்க வந்து சின்னதா ஒரு மார்க் போட்டுங்க. ஏன்னா இதுதான் ரெடி அளவு. இதுதான் கரெக்ட்டான அளவுன்றதுக்காக. இப்போ நம்ம கொடஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இந்த மாரி லைட்டா கொடஞ்சு கட் பண்ணிக்கணும். பாருங்க. அங்கேயே நம்ம வந்து இதான் ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக அங்கேயும் ஒரு தையல். இப்ப பாருங்க. இத நம்ம கட் பண்ணிட்டு, கீழ எம்மிங்க்கு எவ்வளோ மடிக்கிறோமோ, அங்கேயே சின்னதா ஒரு மார்க் போட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பீஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து பத்தாதுன்றதுனால நான் எம்மிங்க்கு மட்டும் எடுத்துட்டு, மீதி இருக்கிற பீஸ் தேவைன்றத நான் கடையில போயிட்டு கட் பண்ணிக்கலான்னு அப்படி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா துணி ரொம்ப சின்னதா குடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து துணி ரொம்ப சின்னதா தான் குடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. இல்லன்னா திருப்பி குடுத்துடுங்க. இல்ல தைக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு சில கலர்ல நம்மகிட்டயும் கிடைக்காது. அதனால முடிஞ்சா ஸ்டிச் பண்ணுங்க. முடியும் கம்மியா தான் வேணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுங்க. இல்லன்னா நம்ம திருப்பி குடுத்துரலாம். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல என்ன தேவைன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.